எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிடி என் முடியை கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனாயிருந்தா எனக்கு என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, முக்கியமான 3 விஷயங்களை பற்றி உங்களோட நான் பேசினேன். ஒன்றாவது, இந்த கூத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பதில் தரேன். என்னடா இவ்வளவு பயமாடா நீ? மக்காமல யாரு மவன்டா? புதுசா எங்க இருக்கிற புதுசா வந்து சரி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சரி ஓகே சரி ஓகே முடிஞ்சா கொஞ்சம் சரி அப்படி அப்படியே பாருங்க. மதரசால பிள்ளைகள் இன்னைக்கு தொழுவுது, சரியா? இன்னைக்கு தொழுவுது இங்க. இன்னைக்கு மதரசா போன் நம்பரு கோல் அடிச்சு பச்சை ஊத்த பேச்சால ஏசுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் இந்த நோம்பு நாள்ல. பாருங்க பாருங்க சரி பேசி நீ எல்லாம் பேசுவோப்பா. அல்லா நல்லா பாருங்க. மதரசா பிள்ளைகள் நிக்குதுங்க. நீங்களும் போங்க, நீங்களும் போங்க. சரி போங்க. பாருங்க இந்த பிள்ளைகள் நீங்களும் போங்கப்பா, நீங்களும் போங்க. நீங்களும் என்னோட திருத்தையில இவனால வெளிக்கு தான் காட்டணும். பாருங்க இந்த பக்கத்துல தொழுவ நடக்குது, சரியா? நிம்மதியே இல்லாம கோல் அடிச்சு எல்லாம் ஹஸ்ரத்மார்களுக்கும் ஆலிமார்களுக்கும் இவனுக்கு என்ன அளவுக்கு தான் இந்த அளவுக்கு இந்த இது இருக்குதுன்றே விளங்குது இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும் இவனோட. இப்படி எப்படி ஈக்கிறானோடு பாருங்க. சரி என்ன சார் நான் கலவெடுக்கண்டா. சரி ஓகேடா. பார்த்தீங்களா மக்களே, இந்த செட்டிங்கு கோல் வந்துச்சாம், ஒருத்தர் ஏசுறாராம், இதை மக்களுக்கு காட்டுறாரு இவருக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குதுண்டு. இவர் படாத அவமானமாக வாழ்க்கையில் இவருக்கு பேச தெரியாதா? இதே ரெக்கார்டிங் பண்ணலாட்டி அந்த வீடியோ எடுக்கலாட்டி இவன் பேச்சு வேறமா ஈக்கும். இப்போ காட்டுறாராம் இவருக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுண்டு. அந்த கோல் டெலிஃபோன் கன்வர்சேஷனில் நீங்கள் பார்க்கலாம் இவர் என்ன பேசுகிறாருண்டா. அவன் பீஸா மக்காமாம், இவனும் பீஸா மக்காமாம். இவன் எங்கேன்னு கேட்குறான், அவன் ஊத்த பேச சொல்கிற நேரம் இவர் வந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி, இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? 22ஆம் தேதி. அப்போ போடாமல் இப்போ போடுறாருண்டா. எல்லாம் அந்த கண்டென்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறான். இதே மாதிரி விமர்சனங்கள் வார நேரம் மக்களோட அனுதாபத்தை இவன் சம்பாதிக்கிறதுக்கு. 2வது விஷயம் என்னென்னா, இவன் வந்து மதரசா மாணவர்களை கிட்ட வச்சு தான் அந்த ஊத்த பேச்சை கேட்டு இப்போ வீடியோவுக்கு நடிக்கிறான்னு எல்லாம் வெளியே போங்கண்டு. அரவாசி பிள்ளைகள் தொழுறேன்னா மற்ற பிள்ளைகள் ஏன் தொழாமைக்குது? இப்படி உனக்கு கால் பண்ணி கத்துற நேரம் உனக்கு அந்த நம்பரை ஈஸியாக அடிக்கலும். எடுத்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அவங்க அவனை பார்த்துக்கொள்வாங்க. இது சிம்பிளான வேலை. இது வந்து ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் உன்னோட செட்டிங். மக்கள்கிட்ட அனுதாபத்தை எடுக்கணும். இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன். உனக்கா பேச தெரியா? நீ அவனுக்கு இதை விட நல்ல ஸ்பெஷலாக அவனுக்கு பதிலாடி கொடுத்திப்பாய். இல்லாட்டி நேரத்தோடே அவனுக்கு கால் பண்ணி அவனை நல்ல உரப்பாக்கி அவன்கிட்ட இந்த ஊத்த பேச்சு எடுத்து நீ ஒன்றும் பேசாத மாதிரி நடிக்கிறாய். இதெல்லாம் அந்த மெனிக்க மீதியாலையில் ஈக்கிறான்வலே அந்த மடையன்வல் நம்புவான்வல். மற்ற ஸ்ரீலங்காவில் ஈக்கிறவன் எவனுமே நம்ப மாட்டாங்க. போதுண்டா நடித்தது, உன்ட டங்கு வார அந்து போச்சு. எத்தனை நாளைக்குடா இந்த படத்தையே ஓட்ட போகிறாய்? உனக்கு மதரசா விட்டு வெளியே வந்தோன்னே உனக்கு கண்டென்ட் தேவை. அதுக்கு தான் நீ இது எல்லாத்தையும் வச்சுக்கிற. 22ஆம் தேதி நடந்தது, உனக்கு 22ஆம் தேதியே போடச்சு. நீ 26ஆம் தேதி தான் அந்த மெனிக்க மிதியாலேருந்து அந்த ரவுலத்துல் உம்மமாலேருந்தே வெளியே வந்தாய். சரி, இப்போ இன்னொரு போஸ்ட் நோண்டிக்க, அதை பாருங்கள். அட மண்டை பஜிலி, உன்னோட செட்டிங் உன்னோட ட்ராமா எல்லாம் மக்களுக்கு நல்லா விளங்கி போச்சு. நீ ட்ராமா காட்டுற அதில் உனக்கும் வந்துடா கோல் ஒன்று அப்படி வந்துருந்தேன்னா நீ வந்து ரிசீவரை தூக்கி தான் பேசிக்கணும். மாணவர்கள்கிட்ட எல்லாம் மூத்த பேச்சு கேட்க காட்டில் மாரி ஸ்பீக்கரை ஃபோன் காட்டி ட்ராமா ஆக்கினே நீ தான், அதை பெருசாக்கினே நீ தான். நீ தொழுவாமல் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற? மதரசாலையும் தான் தொழணுமேடா. நீனும் தொழுந்தில்லை, அந்த மாணவர்களும் தொழுந்தில்லை. அந்த அரவாசி மாணவர்கள் தான் அந்த பக்கம் தொழுகிறான். பிரச்சனையை உருவாக்கினது அவன் இல்லை, நீடா. நீ தான் இதை பெருசாக்குறாய். யாருக்கிட்ட உன்னோட படத்தை காட்டுறாய்? இதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். மக்களே, இந்த போஸ்ட்டை பார்த்தீங்களா? முட்டைக்கு தான் 21 ரூபாவும். நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம். இந்த மூதேவி அந்த மெனிக்க மிதியாலையில் இருக்கிற ஃபார்ம் வல்ல 26 ரூபாய்க்கு தான் அந்த முட்டை வாங்கிக்கிறான். ஹோல்சேலாக 10,000 முட்டை வாங்கி உங்களுக்கு இப்போ 21 ரூபா கொடுக்குறேன்டா. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னு அவரே பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுள்ளாரு. ஒரு முட்டைக்கு 5 ரூபா மேனி இவர்கிட்ட கையால் கொடுக்குறாரு. அது மக்கள்கிட்ட அடித்த காசு தான். 10 முட்டை கொடுத்தா 50 ரூபா, 100 முட்டை கொடுத்தா 500 ரூபா, 1000 முட்டை கொடுத்தா 5000, 10,000 முட்டை கொடுத்தா 50,000 தான் செலவழியுது. ஆனால் இவனுக்கு பப்ளிசிட்டி ஒட்டவா வருதா? டே மண்டப்பஜிலி, ஒரு முட்டை 21 ரூபா மேனி கொடுக்குறாரு.
எவ்வளோ தங்கமான மனுஷர். எல்பி ஃபினான்ஸ்க்கு கொடுத்தாலும் உடனே எடுத்துடுவான் மாய். அந்த மாய் மக்கள்கிட்ட மனசில் இவரை வந்து நல்லவர்னு காட்டுறாராம். மக்களே எப்படி பப்ளிசிட்டின்னு பாருங்கள். 26 ரூபா கொடுத்து இவர் ஹோல்சேல் அங்கே முட்டை எடுத்து இங்கே 21 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் 5 ரூபா நஷ்டத்துக்கு கொடுக்குறாரு. இது 5 ரூபா அவனுக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு இந்த 5 ரூபாவில் தான் பப்ளிசிட்டி. நோம்பு பெருநாள் சீசன் முட்டைகள் வந்து அந்த மாதிரி போகும். வட்லாபாத்துக்கு எல்லாம் வந்து 50 100ன்னு வாங்குவாங்க. இவனுக்கு ஒரு 10,000 முட்டை வாங்கினாலும் இவனுக்கு 50,000 தான் போகும். 20,000 முட்டை வாங்கினா 1 லட்சத்தோடு இவன் பப்ளிசிட்டி ஆகிடுவான். டே எப்படி இவன் சோசியல் சர்வீஸ் மக்கள்கிட்டே அடித்த காசை மக்களுக்கே யூஸ் பண்ணி நல்ல பேர் வேறு கேட்டுக்கொள்வான். அதுதான் இவன் ட்ரெண்ட், இவன் அட்வான்டேஜே அதுதான். அதை தெரியாத சில மடையர்கள் இவனை புகழ்வாங்க. சரி முட்டை 21 ரூபா கொடுக்குறாய் தானே, பிரச்சனை இல்லை, வீடியோ எடுக்காமல் கொடுப்பாங்க. அது செய்ய மாட்டாய். உனக்கு வீடியோ எடுத்தால் தான் உனக்கு பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டி தான் உனக்கு தேவை. நீ சோத்தை கொடுக்குற நேரமே வீடியோ எடுப்பாய், அப்போ முட்டை கொடுக்குற நேரம் சொல்லவா வேணும்? ஃப்ரீயாக கொடுத்து நீ வந்து வீடியோ எடுத்தால் பரவாயில்ல. இது கூட தெரியாத சில கூமூட்டைகள் இது. அப்படி யாரும் உன்னைய பற்றி புகழ்ந்து பேச ஆட்டி நீ வந்து ஃப்ரீயாக முட்டை ஒரு 50 கொடுத்து என்னைய பற்றி கொஞ்சம் பேசுங்களேன்னு நீயே பேச வைப்பாய். அப்படியே குழந்தை பைத்தியம் தான் நீ. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லா, துவா செய்யுங்க, தபாரக் அல்லா, அல்லாஹ் போதுமானவன், ஜாதி ஆள்டா நீ. நேற்று ஃபரானுக்கும் அந்த சிஃபான்கிட்டே மன்னிப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிஞ்சு அந்த பக்கத்தால் லைவ் வந்து சிஃபானுக்கு ஃபரானுக்கு மட்டும் இல்லை அவனோட குடும்பமே நாசமாக போட்டுன்ட்டு பதுவை வேற செய்கிறாய். இவனுக்கு ஸ்ரீலங்காலே சப்போர்ட் பண்ணுற ஒரு கமையண்டா அந்த சீரழிஞ்சு போன அந்த மெனிக்க மிதியாலே மட்டும்தான். அதுதான் இவன் பாதுகாப்பு வளையம். இவனுக்கு அந்த பீஸா மக்காமலேயும் நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு நல்லா சாம்புன்னு சாம்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இவன் சண்டித்தனம் எல்லாம் அங்கே மட்டும்தான், அந்த மெனிக்க மிதியாலையில் மட்டும்தான். நேற்று நல்லா அடியப்பட்டுட்டு பீஸா மக்காமுக்கு வரட்டுப்பாம். ஏண்டா அங்கே அடித்தா அங்கே தான் நீ அடிக்கணும். அப்படி பீஸா மக்காம் பொடியமாறவனோட இறக்கமாக இருந்தால் அவனோலே படையெடுத்து அங்கே போய் டீப்பானுள் அவனோளுக்கு அடிக்க. நீ அப்படி யாரும் உள்ளத்தால் நீ சம்பாதிச்சது இல்லை. நீ எல்லாம் காசு கொடுத்து வச்சவன் தான். உன்னோட ஈக்கிறவன் எல்லாம் நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி தான், அந்த ரம்புட்டான் சீசன் துரியங்கா சீசன் மாதிரி உன்னோட வந்து போவான். அதுவும் எல்லாம் தூள்காரன் கஞ்சாக்காரன் ஐஸ்காரன் தான் உன்னோட சுற்றி ஈக்கிறவன். நல்ல பொடியமார் பொக்கையில் பழகுறவன் உன்னோட யாருமே இல்லைடா. அதை மட்டும் நீ நல்லா நினைவு வச்சுக்கோ. உன்னோட வாழ்நாளில் நீ வந்து யாரையுமே நல்லவங்கள உன்னோட பக்கத்துக்கு சம்பாதிச்சு வைக்கல. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி எல்லா இடத்தாலையும் பிரச்சனை வருது. எவ்வளோ சொல்லி உனக்கு விளங்க போகிறது இல்லை, அதெண்டா 100க்கு 100 ஷுவர். நீ ஸ்ரீலங்காவில் எங்கே நடந்து போகிறேன்றாலும் உனக்கு பிரச்சனை வாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நீ நல்லவங்கள சம்பாதிச்சு வச்சுக்கிறாய். உனக்கு ஸ்ரீலங்காவில் போக இயலாத இடங்களும் நிறைய இருக்குது. அந்த கினியா பக்கம், பேருவலை பக்கம், பானதுரை பக்கம், மாவனல்ல பக்கம், ஏன் கொழும்புலேயே உனக்கு நிறைய இடத்துக்கு போகலாம். உன்னை கண்டா கல்லால் அடிக்கிறதுக்கு கூட்டங்களே நிறைய இருக்குது. இதுக்கு மேலே உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் நீ திருந்தினாலும் சரி திருந்தலாட்டையும் சரி. அட மண்டபஜிலி, நான் உனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லவா. நீ என்றைக்கு உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உன்னோட சொந்த செலவில் உழைச்சி வேர்வை சிந்தி மக்களை ஏமாற்றாமல் இந்த மிஸ்கின் விலை காட்டாமல் இந்த மദ്രസா மாணவர்களை காட்டாமல் என்றைக்கு நீ உழைச்சி உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறியோ உடுப்பு வாங்கி கொடுக்குறியோ அன்றைக்கு தான் உன்னே நாங்கள் விடுவோம். இல்லாட்டி யூ கான் எஸ்கேப் ஃப்ரம் அஸ் இன் திஸ் எரா. இந்த ஜென்மத்திலையும் உனக்கு எங்கள்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. போதுண்டா, மக்கள் உன்னை பற்றி நல்லா புரிஞ்சு கொண்டாங்க. இதுக்கு மேலே உன்னோட ட்ராமாவை காட்டாது. இதெல்லாம் மஹிந்திர காலத்தோடையே முடிஞ்சு போச்சு. எனிவே ஆனவரை சொல்லிவிட்டேன். திருந்துறதும் திருந்தாததும் உன்னோட கையில் தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.